சக்கோட்டை மீன் சந்தை பகுதி இதுதான் அது. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மீன் சந்தை காணொளிகள் வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா சக்கோட்டை, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் மயிலிட்டி, அதுக்கடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலிகண்டி, அதுக்கடுத்த சக்கோட்டை. இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்துறை மீன் சந்தை வரும். அப்போ இந்த சக்கோட்டை சின்ன ஒரு மீன் சந்தை தான். இந்த மீன் சந்தை வந்து எப்படி இருக்குது, மக்கள் வந்து இன்றைக்கு நான் பார்த்ததுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த மீன் சந்தைக்கு வரதை வந்து பார்க்கக்கூடிய இருந்தது. நிறைய மீன்கள் வந்து வந்திருக்குது. மக்கள் எப்படி வராங்க, மீன்கள் எல்லாமே வந்து எப்படி வாங்குறாங்க, இங்கே எவ்வளோ மக்கள், எப்படி ஒரு மீன் வியாபாரம் வந்து எப்படி நடக்குது, இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து தரப்போகிறேன். யாரோ அவங்களோட சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இந்த இடம் வந்து தொடர்ச்சியாக வல்வடித்துறை தொடர்ந்து பொலிகண்டி, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்கோட்டை, இந்த பகுதிகளில் இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த சந்தை பகுதியை பாருங்கள், இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். நிறைய மக்கள் வந்திருக்காங்க, வியாபாரிமார் வந்திருக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல இருந்து அப்படி அந்த சந்தை பகுதியை பாருங்கள், ஒரு சின்ன சந்தை பகுதி தான், அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. நிறைய வியாபாரிமார்களும் வந்து மீன்கள் எல்லாமே வந்து வாங்குறதுக்காக வந்திருக்கணும். இதில் பாருங்கள், சக்கோட்டை மீன் சந்தை பகுதி இதுதான் அது. பாருங்கள், ஒரு இடத்தையும் மீன்கள் எல்லாம் வந்து வச்சு விற்று கொண்டிருக்காங்க. இல்லை இறால் வச்சு வைக்கிறாங்க. ஐயா இறாலவளா 450 என்ன காக்கிலோவா? காக்கிலோ 450. 450 1800 கிலோ, 1800. ஓகே ஓகே. இறால், வாழை மீன், வாழை மீன் கூடைகளுக்கான அதிகமாக மீன்களை வச்சு விற்கக்கூடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அம்மா இது என்ன மீன் இது? கீழி. எவ்வளோ மீன் இது கிலோ? எவ்வளோ? 300 பரவாயில்ல போடுறது மீன்.
எல்லாமே வந்து பிடிச்சி விடணும்னு கொண்டு வந்துருக்கிறோம். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளங்களுக்கு விலைகளுக்கு மீனெல்லாம் சிக்கெடுத்து மீன்கள் வந்து கொண்டே இருக்குது. மங்கள பகுதிகளை மித்து வணிகம் பார்ப்போம். அம்மா கிலோ தானே, ஒரு கிலோ தானே.
வாழைக்காய் பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு மீன் சந்தை, ஒரு கடற்கரை பரப்பிலேயே வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ், ஒரு வித்தியாசமாக இருக்குது. உண்மையிலேயே ஒவ்வொரு இடங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. நல்லா இருக்குது பாருங்க. ஓகே, காவலிங்க வந்து பார்த்துருப்பீங்க. இங்கேயும் வந்து அதிகமாக இந்த கூரல் முறையில் மீன்கள் வாங்குறது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதிகமாக கூரல் முறையெல்லாம் வியாபாரி மேலே எல்லாமே வந்து வாங்கி கொண்டு போகிறதையும் வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. உங்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே, இன்னொரு அழகான காணொளி வாயிலாக உங்களோட வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.